ஆ ஹாய் ஹலோ மக்களே, நம்ம கிராமத்தில் மீன் பிடிக்கிறது ஒரு ஜாலியாக செய்வோம். ஆனால் அதையே ஒரு வருமானமாகவும் செய்வோம். இப்போ மீன் பிடிக்கிறது நாங்கள் வருமானமாக தான் செய்கிறோம். ஏன்னா வேலை இல்லாத இந்த டைமில் மீன் பிடிச்சி விற்று வீட்டுக்கு தேவையான செலவுகளை பார்க்கறதுக்காக மீன் பிடிக்கவும் வரோம். அதில் இவங்க 2 பேர் தான் முக்கியமானவங்க, சொல்லுவாங்களே மெயினான ஆள். ஏன்னா இதே வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. அதிகமாக வேலை இருக்கிற டைமுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. வேலை இல்லாத மற்ற எல்லா நாட்கள்லையும் மீன் பிடிக்கிறதே வேலையாக பார்க்குறாங்க. வந்துட்டாங்க அவங்க கலக்கத்துக்கு. இதில் ஜிலேபி நிறையா இருக்கனால இதில் இருக்க விராலும் கண்டையும் அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்ட மாட்டுது. ஜிலேபி மட்டும் சொல்லவே தேவையில்ல, சரியான ஜிலேபி மாட்டுது. நீங்களே பாருங்கள், அந்த அளவுக்கு சரியான ஜிலேபி இருக்குது. ஆனால் இவங்க இடம் மாறி இன்றைக்கி வந்து பிடிக்கிறதுனால சரியான சைஸு பிடிக்கல, எல்லாம் சிறு சைஸ் தான். இது தான் மீன் நினைக்கிறீங்க. ஒவ்வொன்றும் 1/2 கிலோ 1 கிலோ ஜிலேபிலாம் உள்ளே இருக்குது. இன்றைக்கி இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, பிடிச்சி டயர்டாகிடுச்சான். அதனால் சின்ன மீனுக்கு பிடிச்சும் போகலாம், டேஸ்ட்டாக கொஞ்சம் இருக்கும் அப்படின்ட்டு சின்ன மீனை பிடிக்க வந்துட்டாங்க இன்றைக்கி. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய மீனை விட்டுட்டு சின்ன மீனுக்கு வந்துக்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் வர மாட்டாங்க. அதனால் அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. காலையில் வந்துட்டாங்க. எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஏன் இடம் மாற்றியா? நீங்கள் இடம் மாற்றிட்டா நான் வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்குமே. சரி தூக்குங்க, எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறேன்னு காட்டுங்க பார்ப்போம். எங்கள் ஆடியன்ஸ் மக்களுக்காக ஒரு நீங்கள் இது வரைக்கும் பிடிச்ச மீன் காட்டுங்க பார்க்கலாம். அது சைமன் மாம்சு தூக்க பாருங்க guys. இது நிறையா இல்லை, இது சின்னது தான். இது என்ன ஆயிடுச்சுன்னு தெரில. அந்த பை ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கும் இதுக்குள்ளே அவங்க வந்த நேரத்துக்கு. இவரால் தூக்கவே முடியல. இவர் நல்லா பிடிச்சிருக்காரு, அவர் பிடிக்கல. பார்த்தீங்களா, காலையில் வந்து இவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க. இனிமேல் நம்ம மீன் பிடிக்கிறதையும் பார்ப்போம், அதையும் மீன் பிடிச்சி போடுவோம். நாங்கள் ஜிலேபி பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு இனிமேல் மாட்டல. ஒரே ஒரு விரால் மட்டும் ஒன்று அடித்து வச்சுருக்கேன். இடம் மாதிரி வந்து இப்போ நாங்கள் போடுறோம். நாங்கள் எவ்வளோ மீன் பிடிக்கிறோன்னு பார்க்கலாம். அவங்க 2 பேர், நாங்கள் 2 பேர். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரை பார்த்தோம், அவங்க நல்லா பிடிச்சிருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். எங்களுக்கு மீன் மாட்டா இல்லையான்னு பார்ப்போம். காலையில் மதியம் 2 மணி ஆகிடுச்சு. சிங்கிள் ஊக்கு தான் போட்டுருக்கோம், பார்க்கலாம்.